ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் வீட்டை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதியின் வீட்டுக்குள் சென்ற காவல்துறையினர் அவரது குடும்பத்தினரிடம் பேசி வருகிறார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதியை கைது செய்ய ஆயத்தமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நேற்று தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தது சர்ச்சையாகி இருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் புகார் அளித்திருக்கிறார்கள். இப்போ உதயநிதியின் வீட்டின் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்களே, அடுத்து என்ன? திலகவதி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீடு சென்னை அருகே இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கிறது. தற்போது அவர் நீலாங்கரை இல்லத்தில் இருக்கிறார். நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தில் காவிரி விவகாரத்தில் திமுக விவசாயிகள் அணியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசிய வார்த்தை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவதூறாகவும் இரட்டை வசனங்கள் இருக்கக்கூடிய அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்று தாவேகாவினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள். தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருப்பது, அதே போன்று காவல்துறையில் புகார் அளிக்க பல்வேறு இடங்களில் திட்டமிட்டு இருப்பதாகவும், இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இன்று அறிவித்திருக்கிறார்கள். இதையொட்டியே காவல்துறையினர் முன்கூட்டியே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று தஞ்சையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே முன்கூட்டியே பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைக்காக நீலாங்கரையில் கூடுதல் பாதுகாப்பும், அந்த தெரு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒருபுறம் திமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு வரும்போது பாதுகாப்பு நடவடிக்கைக்காக உள்ளே அனுமதிக்கவில்லை என்று காவல்துறையினர் பேசி வருகின்றனர். எனவே அந்த வகையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்புகள் அதிக அளவுக்கு எழுந்திருக்கக்கூடிய காரணத்தால் முன்கூட்டியே காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. திலகதி, உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்குள் சென்று காவல்துறையினர் சிலர் பேசி வருகிறார்கள் அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். ஒருவேளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை ஏதேனும் இருக்கிறதா? உள்ள சென்று என்ன பேசி வருகிறார்கள், அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா? காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தெரிவிக்கக்கூடிய தகவல், தற்போது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசிய பேச்சுக்கு பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக போராட்டங்களை நடத்துவதற்கும் பல்வேறு இடங்களில் அனுமதி கேட்டிருப்பதாக தெரிவதாக காவல்துறை தரப்பிலிருந்து பேசுகிறார்கள். சட்ட ரீதியாகவும் அதே போன்று காவல்துறை தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது எஃப்ஐஆர் இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அல்லது அதற்கு பிறகு இந்த விவகாரம் குறித்து அவருக்கு சம்மன் அளிப்பது, இது போன்ற நடைமுறைகளை மேற்கொள்வதுதான் வழக்கமான நடைமுறையாக இருக்கும். இது எந்த அடிப்படையில் போவார்கள் என்று பின்புதான் தெரிய வரும். தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் நீலாங்கரை இருக்கிறது. வழக்கமாகவே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது. தற்போது கூடுதலாக நிலவரம் புரிந்து கொண்டு ஒரு கூடுதலான பாதுகாப்பு ஏற்படுத்தியிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து மட்டும்தான் தெரிகிறது. மேலும் இதில் வேற எந்த விதமான நடவடிக்கை ஏதோனும் இருக்குமா என்பது பின்னர் தான் தெரிய வரும். தற்போதைய சூழலில் அந்த இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய வீடு அருகே பாதுகாப்பு கூடுதலாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு விவகாரம் தான் பேசி வருவதாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். திலகு, நேற்று சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக சர்ச்சையான நிறைய கருத்துகள், விமர்சனங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ராஜ்குமார், அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், பெண் செயல்பாட்டாளர்கள், வேறு யாரெல்லாம் இது தொடர்பாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள், பட்டியலிட முடியுமா? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உடனடியாக தாவேகாவினர் தரப்பிலிருந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு புகார் அளிப்பதற்காக தாவேகா தரப்பிலிருந்து திட்டமிட்டு இருக்கிறார்கள். பல இடங்களில் போராட்டம் நடத்தவும் தயாராகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில், சைதாப்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தாவேகாவுடைய மாநில நிர்வாகிகள், அதே போன்று பெண் நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் அனைவருமே இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் பல்வேறு இடங்களில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மேடைகளில் இது போன்று பேசும்போது கவனமாக பேச வேண்டும் போன்ற பல கருத்துக்களும் தெரிவித்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இன்றைய தினம் பொறுத்தவரை தாவேகாவினர் பல இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாஜகவை பொறுத்தவரை மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய குஷ்பு சுந்தர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் அவரும் இது போன்ற ஒரு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது அரசியல் கடந்து பலரும் இதில் விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளும் அதே போன்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த விவகாரத்திற்கு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க. திலகவதி. ராஜ்குமார், தேசிய மகளிர் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே தாவேகா நிர்வாகிகளும் காவல்துறையில புகார் அளித்திருப்பார்கள். வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா இது தொடர்பாக? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, முதல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டால் எஃப்ஐஆர் இருந்தால் அவருக்கு சம்மன் வழங்கப்படும், அதுதான் நடைமுறையாக இருக்கும் என்றிருந்தீர்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அது போன்று தற்போதைய சூழல் பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் இன்னும் முழுமையான தகவல் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்கள் என்பது முழுமையாக தெரியவில்லை. ஏனென்றால் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதே போன்று தாவேகாவினர் தற்போது நேரடியாக பல்வேறு இடங்களில் காவல் நிலையத்திலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளிக்க இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே யார் அளிக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையினுடைய உயர் அதிகாரியினுடைய நேரடி கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று தெரிகிறது. நீங்க இணைப்பிலேயே தொடருங்க ராஜ்குமார். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.